الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி சபையில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு அளித்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையின் முதல் பாடம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு அல் குர்ஆன், அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூறாவாகிய சூரத்துல் கஹஃபுடைய விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் முதல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. எல்லா வழிகளிலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அகீதாவை சரிபடுத்துவதற்காக, இபாதத்தை சரிபடுத்துவதற்காக, அஹ்லாக்கை சரிபடுத்துவதற்காக, முஆமலாத்தை சரிபடுத்துவதற்காக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வது முதல் மரணிப்பது வரை அவனை எந்த எந்த வழிகளிலெல்லாம் சரிபடுத்த வேண்டுமோ அந்த எல்லா வழிகளையும் சரிபடுத்துவதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான் அல் குர்ஆன். 18வது சூரா சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் சூரத்துல் மக்கிய்யா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் கஹஃபுடைய 40 ஆயத்துக்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் மக்காவில் இறக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின்படி சூரத்துல் கஹஃப் 110 வசனங்களை தன்னிடத்திலே உள்ளடக்கி இருக்கிறது. 110 வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் எங்கே இறக்கப்பட்டது? மக்காவில். அதுவும் ஆரம்ப காலத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதுதான் சூரத்துல் கஹஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் எந்த எந்த துறைகளிலெல்லாம் செயல்பட வேண்டுமோ அந்த எல்லா துறைகளிலும் வழிகாட்டுவதற்கு அல்லாஹுடைய பேச்சு எமக்கு இந்த சூரத்துல் கஹ்ஃபின் மூலமாக எமக்கு வழிகாட்டுகிறது. சூரத்துல் கஹ்ஃப் குறிப்பாக அதிகமான வரலாறுகளை, நிகழ்வுகளை உள்ளடக்கி இருப்பது. இந்த நிகழ்வுகள் சூரத்துல் கஹ்ஃபுடைய சூறாவில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அகீதாவை சரிபடுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாகவும் எமக்கு வழிகாட்டுகிறான். குர்ஆனுடைய ஆரம்பம் முதல் குர்ஆனுடைய இறுதி வரை இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை, அகீதாவை சீர்படுத்துவதற்காகத்தான் குர்ஆன் பேசுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வரலாறுகள் ஒவ்வொன்றும் ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை, ஒரு முஸ்லிமுடைய அகீதாவை சரிபடுத்திக் கொண்டே வரும். இன்ஷா அல்லாஹ் அதை எம்முடைய விளக்க உரை வகுப்பில் நாம் பார்ப்போம். சூரத்துல் கஹ்ஃப் குறிப்பாக 4 நிகழ்வுகளை, 4 வரலாறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. முதல் நிகழ்வு அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளுடைய நிகழ்வு. வாலிபர்களாக ஒரு சமூகத்தில் வாழ்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய ஊரை விட்டு ஒரு குகையில் தஞ்சமடைந்த வாலிபர்களை பற்றி பேசக்கூடிய முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு 2 தோழர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய 2 தோட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கும் இன்னொரு தோழருக்கும் நடக்கக்கூடிய
ஒரு சிறிய பிரச்சனைகளை பற்றிய நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய சிறந்த அடியார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருடைய நிகழ்வு. நான்காவது நிகழ்வு துல்கர்னைன் என்ற ஒரு அரசனுடைய நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுகளும் ஒரு முஸ்லிமுடைய அக்கீதாவில் ஏற்படக்கூடிய குறைவை நீக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக எமக்கு பாடமாக படிப்பினையாக அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். முதல் நிகழ்வு அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளுடைய நிகழ்வு. ஒரு முஸ்லிமுடைய தீனில் ஏற்படக்கூடிய, ஒரு முஸ்லிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து, அந்த அக்கீதாவுடைய சரிவில் இருந்து அவன் எப்படி மீள்வது என்பதை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தை, 2 தோட்டத்துடைய தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு செல்வத்தில் ஒரு முஸ்லிமுடைய அக்கீதாவில் ஏற்படக்கூடிய சரிவை நீக்குவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய நிகழ்வு. ஒரு மனிதனுடைய இல்மில் ஏதாவது அக்கீதாவுடைய அடிப்படையில் சரிவு ஏற்பட்டால் அந்த இல்மில் ஏற்படக்கூடிய அக்கீதாவுடைய சரிவை எப்படி மீட்டெடுப்பது என்பதை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கக்கூடிய நிகழ்வு. நான்காவது நிகழ்வு துல்கர்னைன், ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்புகள் பலம் கொடுக்கப்பட்டால் அந்த பலத்தை அக்கீதாவில் சரிவு இல்லாமல் அவன் எப்படி கடைபிடிப்பது என்பதை எமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுகளும் குறிப்பாக ஒரு முஸ்லிமுடைய எல்லா துறைகளிலும் ஏற்படக்கூடிய கொள்கை சரிவை மீட்டெடுப்பதற்காக எமக்கு பாடமாக படிப்பினையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஹஃபுடைய ஆதாரபூர்வமான சிறப்புகள் என்ன? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியில் 5011வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அல் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான ரஜுலுன் யக்ரஉ சூரத்துல் கஹஃப், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருந்தார். அவருடைய பெயர் இன்னும் சில ரிவாயத்துகளிலே தெளிவாக வருகிறது, உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸைத் இப்னுல் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துல் கஹஃபை தங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். வ இலா ஜானிபிஹி ஹிசானுன் மர்பூத்துன் பிஷதனைன், அவருக்கு அருகில் அவருடைய குதிரை 2 கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது. ஃபதகஷதுஹு ஸஹாபத்துன், அவர் குர்ஆனை சூரத்துல் கஹஃபை ஓத அந்த குதிரையை நோக்கி ஒரு மேகம் இறங்கி வந்து கொண்டிருந்தது. فجعلت تدنو وتدنو وجعل فرسه ينفر, அந்த மேகம் இறங்க இவர் குர்ஆனை ஓத மேகம் இறங்க அந்த குதிரை பதறிக் கொண்டிருந்தது, திமிரு கொண்டது, அது விரண்டோடியது. فلما أصبح, காலை விடிந்தவுடன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அது நினைவு காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன், அது குர்ஆனை ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வு எமக்கு 2 பாடங்களை கொடுக்கிறது. அவர் எப்போது குர்ஆனை ஓதுகிறார்? இரவுடைய விடியலில் இரவுடைய நேரத்தில் ஓதுகிறார். அல்லாஹு அக்பர். இரவில் விழித்து குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம். சஹாபாக்களுடைய வழக்கம் என்று சொல்லுவதற்கு மேல் அது ஒரு முஃமினுடைய வழக்கம். இரவுடைய நேரங்களில் விழித்து அல்லாஹ்வுடைய கலாமாகிய புத்தகத்தை திறந்து ஓதுவது ஒரு முஃமினுடைய வழக்கம், ஒரு முஃமினுடைய பண்பது. அது மூமினுடைய வாழ்வில் இருந்து பிரித்து பார்க்க முடியாத அம்சம். காலை முதல் இரவு வரை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை ஆராய்வது, குர்ஆனை மனனம் செய்வது ஒரு மூமினுடைய வாழ்வில் உள்ளது. அந்த நபித்தோழர் சூரத்துல் கஹஃபை ஓத அந்த குதிரை அலறுகிறது. ஏன்? மேகம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் எமக்கு அந்த மேகத்துடைய இரங்கலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது மலக்குகள்.
அது மலக்குமார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், அது மலக்குகள். சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஓத சக்கீனத்துடைய மலக்குகள், அமைதி அளிக்கக்கூடிய மலக்குகள், அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் அந்த இடத்தை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருப்பார்கள் அந்த குர்ஆனை கேட்பதற்காக. சூரத்துல் கஹ்ஃப் எமக்கு தரக்கூடிய சிறப்புகளில் இதுவும் ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹஃபித 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்தாரோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் கரஅ 10 ஆயாத்தின் மின் ஆகிரில் கஹ்ஃபி, சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார். அது போலவே சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி 10 வசனங்களை ஓதி வருபவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் முடிவெடுப்போம். இந்த தஃப்சீருடைய பாடம் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை அல்லாஹ் அல்லது எம்மால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக மனனம் செய்வோம் என்று இன்ஷா அல்லாஹ். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து சூரத்துல் கஹ்ஃப் பாதுகாக்கும். தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்து சூரத்துல் கஹ்ஃப் எம்மை பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனத்தை ஆரம்பம் செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் கூறுகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. இதனுடைய பொருள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் அன்ஸல இறக்கினான், அலா அப்திஹி அவனுடைய அடியாரின் மீது, அல் கிதாப வேதத்தை, வலம் யஜ்அல் அதில் அவன் ஆக்கவில்லை, லஹு இவஜா வலம் யஜ்அல் லஹு அவன் அதில் ஆக்கவில்லை, இவஜா எந்த ஒரு குறைபாட்டையும் எந்த ஒரு கோணல்களையும் எந்த ஒரு தெளிவில்லாத கோணலான விஷயத்தையும் அதில் அவன் ஆக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ்விற்கே புகழெல்லாம் உரித்தாகட்டும். அவன்தான் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த புத்தகமாகிய குர்ஆனை இறக்கி வைத்தான். வலம் யஜ்அல் லஹு இவஜா. அந்த குர்ஆன் எத்தகையது? அந்த குர்ஆனில் எந்த ஒரு குறைவையும் எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய 5 சூரா இது போன்று ஆரம்பிக்கிறது. குர்ஆனுடைய 5 சூறாக்கள் இது போன்று ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தன்னை புகழ்ந்து ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய புகழ்ச்சிகளோடு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் சூரத்துல் கஹ்ஃபும் ஒரு சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கும். சூரத்துல் அன்ஆம் நடு சூரா சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் சப, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் கஹ்ஃப், சூரத்துல் சப, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பமாகும். அப்படி அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் சூரத்துல் கஹ்ஃப் ஒரு சூரா. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? புகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகும். புகழ்ச்சிகள் எல்லாம் அல்ஹம்து, அது ஷுக்ர், நன்றிக்கு மேலானது. புகழக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் உச்சகட்டம் அல்ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். யார் அந்த அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ். புகழக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை அசைப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்
புகழ்ச்சிக்குரியவன் தான். அவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலும் அவன் படைப்பாளன் தான். இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிவமைப்பதற்கு முன்னாலும் அழகிய முறையில் அவன் வடிவமைப்பவன் தான். அல்ஹம்துலில்லாஹ். அது போல புகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் அவன் புகழ்ச்சிக்குரியவன் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த புகழெல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். இந்த உலகத்திலே புகழக்கூடிய புகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அவன் இறக்கினான். அன்ஸல, அவன் இறக்கினான். அவன் கொடுத்தான் என்று சொல்லவில்லை. அவன் எடுத்து வந்து கொடுக்க சொன்னான் என்று சொல்லவில்லை. அன்ஸல, இறக்கினான். அலா அப்திஹில் கிதாப். அலா அப்திஹி, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிறான். அப்திஹி, அடிமை என்று இங்கே அர்த்தம் வைக்க கூடாது. அடியான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உபூதியா என்ற தன்மையை சுமந்த அடியான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உபூதியாவுடைய தன்மையை சுமந்த அடியாராகிய முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா அப்திஹி அல் கிதாப. எதை கிதாப் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? குர்ஆனை, வேதத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது? நாம் முன்னால் படித்த அக்கீதாவுடைய வரி. அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ் முனஸ்ஸலுன் கைர மக்லூகின். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அது இறக்கப்பட்டது, அது படைக்கப்பட்டது கிடையாது. அது படைக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ் படைத்தான் குர்ஆனை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான்? அல்லாஹ் இறக்கினான். யாரின் மூலமாக இறக்கினான்? ஜிப்ரீலின் மூலமாக. எப்போது இறக்கினான்? அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் இறக்கினான். ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்டார். அது எப்படி கேட்டார், எந்த முறையில் கேட்டார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகிய, அல்லாஹ்வை தூய்மையோடு தௌஹீதோடு வணங்கக்கூடிய அடியாராகிய அல்லாஹ் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான். அவன் பரிசுத்தமானவன். யாரை அழைத்து சென்றான்? அலா அப்திஹி. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அவனுடைய அடியாரை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்றான். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா. எம் அடியாரின் மீது இறக்கிய இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமல்ல எல்லா நபிமார்களையும் பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படித்தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நபி நூஹை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அப்தன் ஷகூரா. அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை தௌஹீதோடு கலப்படமற்ற, ஷிர்கிலிருந்து கலப்படமற்ற தூய்மையான தௌஹீதோடு வணங்கக்கூடிய அடியாராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் இப்படித்தான் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தில் கூறுகிறான். அலா அப்திஹில் கிதாப். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை அல்லாஹ்வுடைய அடியாரின் மீது இறக்கினான். வலம் யஜ்அல் லஹு இவஜா. ஐவஜா என்றால் என்ன? ஐவஜா வளைந்து செல்லுதல், கோணி செல்லுதல், அல்லது தவறு குறைவாக அந்த இடம் இருத்தல். ஐவஜா. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்ல வருகிறான்? இந்த குர்ஆனில் எந்த ஒரு கோணலும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. அப்படி இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கினான். அதற்கு பதிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்துடைய முதல் வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான், கையிமா, உறுதியானது, நிலையானது. இஸ்திகாமா, உறுதியாக இருப்பது. அதாலா, நேரானது, நிலையானது. கையிமன். இந்த குர்ஆன் எந்த ஒரு வளைவு சொலிவுகளும் இல்லாமல், எந்த ஒரு ஏற்றம் இறக்கமும் இல்லாமல், யாருக்கும் இந்த குர்ஆன் குறைவாக கருதப்படாமல், நேரான முறையில், நிலையான முறையில், எந்த ஒரு கருத்து மோதுதல்களும் இல்லாமல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுடைய அடியானுக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் இது. அதில் எந்த ஒரு கோணல் கிடையாது. அதில் எந்த ஒரு தடுமாற்றம் கிடையாது. எந்த ஒரு கருத்து மோதுதல்கள் அதில் கிடையாது. இது நேரானது. மனிதர்களுக்கு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். அவர்களை தவறான வழியில்
அழைத்து செல்லார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் இந்த குர்ஆனில் இல்லாத குறையை அல்லாஹ் நீக்குகிறான். வலம் யஜஅல் லஹு இவஜா. இந்த குர்ஆனில் எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது, எந்த ஒரு கருத்து மோதல்களும் கிடையாது, எந்த ஒரு வளைவு சுழிவுகளும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த ஒரு கருத்து மோதல்களும் எந்த ஒரு கோணல்களும் கிடையாது. ஏன்? கையிமன், அது உறுதியானது, அது நிலையானது, மனிதர்களுடைய நேர்வழியை நிலைப்படுத்தக்கூடியது, மனிதர்களுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த கோணத்தையும் நிலைநாட்டக்கூடியது. அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய அல்லாஹ்வுடைய அடியாராகிய அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கினான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? எல்லா புகழ்ச்சிகளுக்கும் உரித்தானவன். அல்லாஹ் எங்கே எதற்காகவெல்லாம் தன்னை புகழ்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆனை கொடுத்ததற்காக. இரண்டாவது புகழ்ச்சி அல்லாஹ் எதற்கு உரித்தாக்குகிறான்? இந்த குர்ஆன் நேராக நிலையாக எந்த ஒரு வளைவு சொலிவுகளும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான வடிவத்தோடு முழுமையான ஆதாரங்களோடு இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கியதற்காக. வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹ். இந்த குர்ஆனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த குர்ஆனில் இருப்பது போன்று ஒரு சூராவை கொண்டு வாருங்கள். அதை நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் அதை நீங்கள் கொண்டு வந்து காமியுங்கள். அல்லாஹ் பதில் கூறுகிறான், உங்களால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது, நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், மனிதர்கள் விறகு கட்டைகளாக அந்த நரகத்தில் மாற்றப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறொருவரின் மூலமாக இறக்கப்பட்டிருந்தார் நீங்கள் இஹ்திலாஃபன் கதீரா அதிகமான கருத்து வேற்றுமைகளை இந்த குர்ஆனில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த குர்ஆன் எந்த ஒரு கருத்து வேற்றுமைகளுக்கும் இடம் கிடையாது. இந்த ஒரு குர்ஆன் எந்த ஒரு தவறான வழிகளுக்கும் இடம் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த ஒரு வார்த்தையிலும் எந்த ஒரு வசனத்திலும் எந்த ஒரு எழுத்திலும் ஒரு குறை கூட இல்லாமல் மிக சுத்தமான குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜஅல் லஹு இவஜன் கையிமன் لينذر بأسا شديدا من لدنه قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. இந்த குர்ஆன் உறுதியாக அமைந்துள்ளது. லியுன்திர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லியுன்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு. இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான வேதனைகளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் வயுபஷ்ஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் நல்ல அமல்களை செய்யக்கூடிய மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா. மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய நற்கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் கூறுவதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், லியுன்ஸிர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு. யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, யார் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்களோ, யார் அல்லாஹுவை வணங்காத காஃபிர்களோ முஷ்ரிக்குகளோ அவர்களுக்கு கடுமையான வேதனையை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகவும். லியுன்ஸிர யார் எச்சரிக்கை செய்வது? உலமாக்கள் தஃசீர் கலையுடைய அறிஞர்கள் 3 கருத்துக்களை சொல்கிறார்கள். லியுன்ஸிர அல்லாஹ் எதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான்? அவனுடைய புத்தகத்தை கொண்டு. இரண்டாவது கருத்து லியுன்ஸிர அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அவனை கொண்டு. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதிலே சிறந்த கருத்து எது? அல்லாஹ் குர்ஆனை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆனுடைய தொடராக முன்னால் வசனம் அமைந்திருப்பதால் அதை கொண்டே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். லியுன்ஸிர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுக்கு கடுமையான தண்டனை உண்டென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வயுபஷ்ஷிரல் முஃமினீன். மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறான். அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத். அந்த மூமின்கள் யார்? நல்ல அமல்களை செய்பவர்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை கொண்டு வருவானோ,
எங்கெல்லாம் அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை கொண்டு வருவானோ அங்கெல்லாம் நல்ல அமல்களையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான். ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது நல்ல அமல்கள் இல்லை என்றால், நல்ல அமல்களோடு அந்த ஈமான் அமையவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த ஈமான் அங்கீகரிக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ وأنثى, யார் நல்ல அமல்களை செய்யக்கூடிய மூமினான ஆண்களோ பெண்களோ, வஹுவ முஃமினுன், அவர்கள் மூமின்களாக இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல வசனங்களுடைய அமைப்பை அல்லாஹ் அப்படித்தான் அமைக்கிறான். ஏன்? ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள் இல்லை என்றால். ஈமான் என்றால் என்ன? கவுலுன் வ அமலுன் வ இஅ்திகாதுன், அது நாவால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை, உள்ளத்தால் உறுதிப்படுத்தப்படும், செயல்களால் வெளிப்படுத்தப்படும். வார்த்தை மட்டும் ஈமான் ஆகாது, செயல்கள் மட்டும் ஈமான் ஆகாது, நம்பிக்கை மட்டும் ஈமான் ஆகாது. இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து நல்ல அமல்கள் மீது அமைக்கப்பட்டால் தான் அது ஈமான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொல்லுகிறான், வயுபஷ்ஷிரல் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்காக. எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீன யஅமலூனஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்யக்கூடிய முஃமின்கள். அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா, அவர்களுக்கு நற்கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அஜ்ரன் ஹஸனா, நல்ல கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அந்த நல்ல கூலி என்ன? மாகிஸீன ஃபீஹி அபதா, அங்கே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக அங்கே தங்கி இருப்பார்கள். எங்கே தங்க முடியும் நிரந்தரமாக? அப்போ நிரந்தர நல்ல கூலி என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? சொர்க்கம்தான். குர்ஆனுடைய அடுத்த வசனங்களை பார்க்காமல் தஃப்சீர் செய்யக்கூடாது. அதற்கு இந்த வசனம் மிக முக்கியமானது. அஜ்ரன் ஹஸனா, நல்ல கூலி என்பது நன்மைகள் தான் என்று முடிவெடுக்க முடியாது. ஏன்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அந்த நல்ல கூலி என்று எதை சொல்கிறான்? மாகிஸீன ஃபீஹி அபதா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கக்கூடிய அந்த நல்ல கூலியை முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை நற்செய்தி செய்வதற்காகவும் இதை மறுக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனையை, நரகத்தை பற்றி கடுமையான தண்டனைகளை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மாகிஸீன ஃபீஹி அபதா, மாகிஸீன் தங்கி இருப்பார்கள், ஃபீஹி அதிலே, அபதன், அபதன் நிரந்தரமாக. வயுன்ஸிர அல்லதீன காலு இத்தஹதல்லாஹு வலதா, வயுன்ஸிர அல்லதீன, அந்த குர்ஆன், அதே தொடர், அந்த குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அல்லதீன காலு, யாருக்கு? யார் கூறுகிறார்களோ, இத்தஹதல்லாஹு வலதன், இத்தஹத எடுத்துக்கொண்டான், அஹத எடுத்துக்கொள்ளுதல், இத்தஹதல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான், வலதன், வலதனா தனக்கு குழந்தையை என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். وَيُنذِرَ الَّذِينَ قَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا, இப்னு இஸ்ஹாக் சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய வசனம் யாரை பார்த்து பேசுகிறது? முஷ்ரிக்குகளாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அரபுகளை குறித்து. ஏன்? அவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் மலக்குகளை வணங்குகிறோம், அந்த மலக்குகள் யார்? அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அரபுகள் சொன்னார்கள், மலக்குகள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அதனால் மலக்குகளை நாங்கள் வணங்குகிறோம் என்று. யார் இப்படி கூறுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் பிரிக்கிறான் இந்த தன்மையை. ஏன்? இது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட முடியாத தன்மை, அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை செய்தாலும் எதை கூறினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்துக் கொள்வான். ஆனால் அல்லாஹ்விற்கு இணையாக, அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை கொண்டு வந்தாலோ அல்லது அல்லாஹ்வுடைய தன்மைகள் அல்லாத வேறு தன்மைகளை அல்லாஹ்விற்கு கற்பித்தாலோ அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறது,
அல்லாஹ்விற்கு குமாரன் இருக்கிறது என்று கூறுபவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். சூரத்துல் மரியம் அதை நமக்கு சொல்லுகிறது. சூரத்துல் மரியமுடைய 88வது வசனம் முதல் 93வது வசனம் வரை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், வகாலு தகதர் ரஹ்மானு வலதா, இவர்கள் ரஹ்மான் தனக்கு மகனை எடுத்துக் கொண்டான் என்று சொல்கிறார்களே. லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, எப்படி அருவருக்கத்தக்க எப்படிப்பட்ட மோசமான பழிச்சொல்லை அல்லாஹ்வின் மீது இவர்கள் கொண்டு வருகிறார்கள். தகாது ஸமாவாத் தகாது ஸமாவாத் யதஃபத்தர்ன மின்ஹு, வானம் வெடித்து சிதறட்டும். வதன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விடட்டும். வதகிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் தூள் தூளாக நொறுங்கி விடட்டும். அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. வமா யம்பகி லிர்ரஹ்மானி அய்யத்தகித வலதா, ரஹ்மானுக்கு என்ன தேவை இருக்கிறது தனக்கு மகனை எடுத்துக் கொள்வதற்கு? இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆதிர் ரஹ்மானி அப்தா, இந்த உலகத்தில் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த நிலைமையில் தான் வருகிறது. நீங்கள் யாரை அல்லாஹ்விற்கு மகன் என்று சொல்கிறீர்களோ அந்த ஈசா அல்லாஹ்வுடைய அடியார். நீங்கள் யாரை அல்லாஹ்விற்கு அடியான் மகன் என்று சொல்கிறீர்களோ அந்த உஸைர் அல்லாஹ்வுடைய அடியார். நீங்கள் யாரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்களோ அந்த மலக்குகள் மீகாயில், ஜிப்ரீல் என இஸ்ராஃபீல் என எல்லா மலக்குகளும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். அல்லாஹ்விற்கு மகன் கிடையாது, அல்லாஹ்விற்கு மகன் தேவை கிடையாது. தனக்கு ரஹ்மான் தனக்கு மகனை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அம்சம் கிடையாது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை இந்த பூமியில் மொழிகிறார்களோ அப்போதெல்லாம் வானம் பிளக்க காத்துக் கொண்டிருக்கிறது, வானம் வெடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது, பூமி பிளக்க காத்துக் கொண்டிருக்கிறது, மலைகள் தூள் தூளாக நொறுங்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈமானை சுமந்த, இந்த அக்கீதாவை சுமந்த, இந்த கொள்கையை சுமந்த ஒரு முஃமினுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. ஹுதுஹுது பறவை உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபி சுலைமானுடைய காலத்தில் அல்லாஹ் பறவைகளிடத்தில் பேசக்கூடிய ஆற்றலை நபி சுலைமானுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஹுதுஹுது பறவை ஒரு நாள் காணாமல் போனது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கே அந்த ஹுதுஹுது பறவை? அது சரியான ஆதாரத்தை கொண்டு வரவில்லை என்றால் எங்கே சென்று நின்று அதை நான் அறுத்து விடுவேன், இல்லை என்றால் தண்டனைகளை நான் கொடுத்து விடுவேன். அந்த பறவை வந்தது. அந்த சிறிது நேரத்திற்கு பிறகு சுலைமான் அவர்களே, நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய செய்தி. அது என்ன செய்தி தெரியுமா? இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அதீம். நபி சுலைமானே, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சமூகத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன், ஒரு பெண்ணை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பெண் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவளிடத்தில் பலமான சிம்மாசனங்களும் இருந்தது. வஜத்துஹா, ஆனால் அந்த பெண்ணையும் வ கௌமஹா, அந்த பெண்ணோடு சேர்ந்த அந்த சமூகத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். சுலைமானே, யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சூரியனுக்கு சஜ்தா செய்பவர்களாக, வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய அமல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல், நேரான பாதையில் இருந்தவர்களை தடுத்து விட்டான். ஃபஹும் லா யஹ்ததூன், அதனால் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். சுலைமானே, அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கப்அ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ யஅலமு மா துக்ஃபூன வ மா துஅலினூன். நபி சுலைமானே, எந்த ஒரு யாருக்கு வானம் பூமிகளுடைய மறைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, யார் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிவானோ, அந்த ரப்புக்கு, அந்த அல்லாஹ்விற்கு இந்த மக்கள், அந்த சூரியனை வணங்கக்கூடிய அந்த மக்கள் சஜிதா செய்ய மாட்டார்களா? சுலைமானே, ஒரு ஹுதுஹுது பறவைக்கு இருந்த ஏக்கம் நபி சுலைமானுக்கு அறிவுரை செய்தது. நபி சுலைமான், ஒரு சமூகம் சூரியனுக்கு சஜ்தா செய்கிறது, இவர்கள் அல்லாஹ்விற்கு அல்லவா சஜ்தா செய்ய வேண்டும்? இவர்கள் தன்னை படைத்த ரப்பை அல்லவா வணங்க வேண்டும், தன்னை படைத்த ரப்புக்கல்லவா அடிபணிய வேண்டும், தன்னை படைத்த ரப்புக்கல்லவா தன்னுடைய நெற்றியை பணிய வைக்க வேண்டும். ஆனால் சூரியனுக்கு சஜ்தா செய்கிறார்களே, ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? சுலைமான், நபி சுலைமானே, உன்னுடைய இந்த செய்தியை உனக்கு எடுத்து வைத்து விட்டேன், நீங்கள் செயல்படுத்துங்கள். நபி சுலைமான் எழுதினார் கடிதம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஹுது பறவைக்கு இருந்த கவலை, ஒரு ஹுது பறவை உள்ளத்தே சுமந்த அல்லாஹுடைய தன்மையை இந்த உலகம் மாற்றி கற்பிக்கும் பொழுது இருந்த வெறுப்பு இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே கிடையாது. யாரை வேண்டுமானாலும் சிரமப்படுத்துவார்கள், யாரை வேண்டுமானாலும் போற்றி புகழ்வார்கள். அவன் சூரியனுக்கு சஜ்தா செய்தால் என்ன, அவன் பாம்பிற்கு சஜ்தா செய்தால் என்ன, அவன் கல்லுக்கு சஜ்தா செய்தால் என்ன, அவன் சமாதிகளுக்கு சஜ்தா செய்தால் என்ன, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அற்ப கழிவை சுமக்கக்கூடிய மனிதனுக்கு சிரமப்படிந்தால் என்ன, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவனுடைய தந்தையை பற்றி பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான், அவன் மனைவியை பற்றி பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான், அவன் பிள்ளைகளை பற்றி தவறாக பேசினால் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை பற்றி பேசப்படும், அல்லாஹ்விற்கு மாற்றமாக செயல்படுத்தப்படும், அல்லாஹ்வை விமர்சிக்கப்படும், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வணங்குமாறு அழைக்கப்படும். ஆனால் முஸ்லிம் செல்வத்தையும் உலகத்தையும் குடும்பத்தையும் மட்டும் பார்த்துக் கொண்டு பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த அழைப்பு பணியுடைய எந்த உணர்வும் இல்லாமல் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வயுந்திரல்லதீன காலு தகதல்லாஹு வலதா. எச்சரிக்கை செய்கிறது குர்ஆன். இந்த குர்ஆனுடைய சமூகம் இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு சொல்லுங்கள். வயுந்திரல்லதீன காலு தகதல்லாஹு வலதா மாலஹும் பிஹி மின் இல்மின். அல்லாஹ் நிறுத்தவில்லை. மாலஹும் பிஹி மின் இல்மின். அவர்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன கல்வி இருக்கிறது இப்படி பேசுவதற்கு? அல்லாஹ்வை பற்றி அறிந்தார்களா? அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி அறிந்தார்களா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு மகன் கிடையாது, அவனுக்கு பெற்றெடுத்தவர்கள் கிடையாது. அந்த தன்மைகளை அவர்கள் அறிந்தார்களா? மாலஹும் பிஹி மின் இல்மின். என்ன கல்வி இருக்கிறது அவர்களுக்கு? வலாலி ஆபாயிஹிம். அவர்களுடைய முன்னோர்களுக்கும் என்ன கல்வி இருக்கிறது? கப்ரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வார்த்தை பெரியது. என்ன பெரியது? பாவத்தில் மிக பெரியது. என்ன பெரியது? தீமையில் மிக பெரியது. என்ன பெரியது? கெட்ட வார்த்தைகளில் மிக பெரியது ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்வது. அல்லாஹு அக்பர். ஒருபோதும் அல்ல அவர்கள் சொல்லுவது பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்களுக்கோ அவர்களுடைய முன்னோர்களுக்கோ அதை குறித்த எந்த கல்வியும் கிடையாது. கபரத் கலிமத்தன் தக்ருஜு மின் அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வார்த்தை மிகப்பெரியது. யகூலூன இல்லா கதிபா. அது பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆறாவது வசனம், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. குர்ஆனுடைய மகத்துவத்தை உணருங்கள் மூமின்களே. குர்ஆனை அதனுடைய அர்த்தத்தோடு ஓத முயற்சி செய்யுங்கள் மூமின்களே. குர்ஆனுடைய வரிக்கு வரியை உங்களுடைய உள்ளத்தோடு படியுங்கள் மூமின்களே. உங்களுடைய உள்ளம் வெளிச்சம் பெறும், உங்களுடைய உள்ளம் நேர்வழி பெறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. அர்த்தம் என்ன இந்த வசனத்துடைய? நபியே, இவ்வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால் அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போலவே. யாரை பற்றி பேசுகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறது. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ. அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி சென்று அவர்கள் இந்த குர்ஆனை இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை அவர்கள் ஈமான் கொள்ளாத காரணத்தால், கவலையால், பாகி என்றால் ஒருவர் கவலையால் தன்னை அழித்துக் கொள்ளுதல், கவலையால் உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போலவே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பாசத்தை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறும் சில வசனங்களிலே சொல்லுகிறான். சூரத்துல் ஃபாத்திருடைய 8வது வசனம், ஃபலா தத்ஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத்.
நபியே, அவர்களுக்காக உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். சூரத்துன் நஹலுடைய வசனம், வலா தஹ்சன் அலைஹிம், அவர்களை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷுஆராவுடைய 3வது வசனம், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் மூமின்களாக மாறாததால் உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போலவே. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலும் சொல்லுகிறான். நபியே, நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உள்ளது. யார் நேர்வழி பெறுகிறார்களோ அது அவர்களுக்கு நன்மை தரும், யார் வழிகெடுகிறார்களோ அது அவர்களுக்கு தீமை தரும். அதனால் அல்லாஹ்விற்கோ மார்க்கத்திற்கோ உங்களுக்கோ எந்த தீமையும் கிடையாது. நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம். அவர்களை நீங்கள் பின்தொடர்ந்து சென்று ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, இந்த குர்ஆனை அவர்கள் நம்ப மறுக்கும் பொழுது நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில் இன்னா ஜஅல்னா, அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், மா அலல் அர்தி, இந்த பூமியில் உள்ள எல்லாம் கட்டிடங்கள், பணம், செல்வம், தங்கம், வைடூரியம், மாணிக்கம், உலகத்துடைய எல்லா அருட்கொடைகளும் ஸீனத்தல் லஹா, அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, சோதிப்பதற்காக யார் நல்ல செயல்களை செய்கிறார்கள் என்று. அவர்களை சோதிப்பதற்காக நல்ல செயல்களை செய்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்காகத்தான். وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. நபியே, ஒரு நாள் இந்த பூமியை நாம், இவற்றையெல்லாம் வைத்து அலங்கரித்த இந்த பூமியை ஒரு நாள் நாம் வெட்ட வெளியாக ஆக்கி விடுவோம். சஈதன் ஜுருஸா, மரங்கள் இல்லாத, எந்த ஒரு கட்டிடங்கள் இல்லாத வெட்ட வெளியாக இந்த பூமி ஒரு நாள் ஆக்கப்படும். இதையெல்லாம், இந்த பூமியுடைய அருட்கொடைகளை எல்லாம் அவர்கள் அருட்கொடை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த பூமியில் அலங்கரிக்கப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு சோதனை இல்லை என்று கருதி கொண்டிருக்கிறார்களே, அது ஒரு சோதனை தான். அதை அவர்கள் பெரிதாக கருதினால் அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும், இவையெல்லாம் மறுமை நாளில் அழிக்கப்பட்டுவிடும். எதுவும் அவர்களுக்கு சொந்தமாக முடியாது, எதுவும் அவர்களுக்கென்று ஆக முடியாது. அல்லாஹ் அலங்கரித்தவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு தடமும் இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுவான். இதை அந்த காஃபிர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுங்கள். இந்த வானங்களை பூமிகளை படைத்த அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுங்கள். யாரை இவர்கள் வணங்க மறுக்கிறார்களோ அந்த ரப்பை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு ஆரம்பம் செய்கிறான். அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. என்ன சொல்கிறது இந்த வசனம்? நபியே, அம் ஹஸிப்த, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி, குகைவாசிகளும், வர்ரகீமி, சாசனங்களை உடையவர்களும், கானூ மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளில், அஜபா, ஆச்சரியப்படுத்தக்கூடியது என்று என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் தெரியுமா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் இந்த ரகீமும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியது. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் என்று எண்ணுகிறீர்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இந்த வசனத்தில், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இல்ம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த குர்ஆன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சுன்னஹ், இவற்றையெல்லாம் விட இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் வர்ரகீமும் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதா? இமாம் முஜாஹித் மேலும் இப்னு ஜரீர் போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கேட்கிறான், நபியே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், வானம் பூமிகள், இரவு பகல்கள், சூரியன் சந்திரன், அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய நாட்டங்கள், அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள், இவற்றையெல்லாம் விட இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபும் வர்ரகீமும் உங்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உள்ளாக்குகிறதா? இவற்றையெல்லாம் விட இது பெரியது கிடையாது. குகைவாசிகளை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய அந்த நிகழ்வும்,
ரக்கீமை, அதே குகைவாசிகளை அல்லாஹ் பாதுகாத்த அந்த நிகழ்வு அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விடவே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இது பெரியது கிடையாது. இது சும்மா லேசானது. அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்களா? அப்படித்தான் நீங்கள் கருதுகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் என்றால் குகை, அல்கார் என்றால் 2-3 பேர் தங்கக்கூடிய இடம். அல்கார், காரு சௌர், காரு ஹிரா, இதுவெல்லாம் குகைகள், 2-3 பேர் தங்கக்கூடியது. அல் கஹஃப் என்றால் பறந்து விரிந்த மலைகளில் உள்ள ஒதுங்குமிடம். பறந்து விரிந்த மலைகளில் உள்ள ஒதுங்குமிடத்திற்கு கஹஃப் என்று சொல்லப்படும். அதிகமாக மக்கள் வாழலாம். ஒரு ரக்கீம் இந்த அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஹாபுல் கஹ்ஃபி ஒரு ரக்கீம். ரக்கீம் என்பது வேறு கூட்டம், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வேறு கூட்டம் என்பதெல்லாம் கிடையாது. ரக்கீம் என்றால் சில அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி ரக்கீம் என்றால் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய பெயர்கள் எழுதப்பட்டு தொங்கவிடப்பட்ட அந்த அந்த கல்வெட்டில் உள்ள பலகை. சில அறிஞர்களுடைய கருத்தின்படி அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் உள்ள இடம் அது. சில அறிஞர்களுடைய கருத்தின்படி அந்த மலைக்கு பெயர் அர் ரக்கீம் என்பது. சில அறிஞர்களுடைய கருத்தின்படி அந்த குகைவாசிகளோடு சென்ற அந்த கல்பிற்கு, அந்த நாய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்த பெயர் ரக்கீம் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். இதில் எது சிறந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தோடு அடுத்த சூரத்துல் கஹ்ஃபுடைய விளக்க உரையுடைய பாடத்தை தொடர்வோம். யார் அஸ்ஹாபுல் கஹ்ஃப்? கஹ்ஃப்வாசிகள் என்றால் யார்? அவர்கள் எங்கே வசித்தார்கள்? எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்? அவர்கள் எதற்கு குகையில் தஞ்சமடைந்தார்கள்? எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நிகழ்வை அல்லாஹ் எமக்கு பாடமாக படிப்பனையாக கூறுகிறான் என்பதனுடைய அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய தஃப்சீர் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். நாம் படித்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த வாரத்திற்குள் தஜ்வீதுடைய முறைப்படி மனனம் செய்யுங்கள். அதனுடைய அர்த்தங்களை உங்களுடைய கிதாபில் எழுதி வையுங்கள். சொல்லப்பட்ட கருத்துக்களை வீடியோவை கேட்டும் எழுதுங்கள். அதுதான் உங்களுடைய இல்மிற்கு பலனளிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இல்மை பலனுள்ள இல்மாக, நம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இல்மாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.